தேவனை நோக்கி தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீரான். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீரான். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. Come on everybody. தேவனின் மகிமை Yes Lord பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Thank you, Jesus.
Thank you, Father. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, இந்த கால வேளையில் அந்த மத்தியிலே நீ ஜீவனுள்ள தேவனாய் உலாவி கொண்டிருக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள தேவன் எங்களை பரலோக ராஜ்யத்துக்கென்று அழைத்த நீரோ உண்மை உள்ளவர். அழைக்கப்பட்ட நாங்களோ பாவிகளின் பிரதான பாவிகள். ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்துக்கு நேராய் வாழ நடக்க எங்களை இன்னும் உங்களுடைய வார்த்தையுடன் ஆண்டவரே உன் பட்சமாய் இழுத்துக் கொள்ளுங்கள். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். அல்லேலூயா. காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு ஆறுதல் செய்யும் தேவன் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். செய்திக்கு ஆதார வசனமாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். யாருக்கு அவர் ஆறுதல் செய்கிறார்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவான தேவன் எதற்காக அனுப்பி வைத்தார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்ட நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் தேவன் அவரை அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. வேதாகமத்திலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி ஆறுதல் அளித்தார் என்று பார்க்கும்போது, தேராகுக்கு பிறந்த முதல் மகனாகிய இந்த ஆபிரகாமை தேவன் பெயர் சொல்லி அழைத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றவும் செய்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். போதும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விக்கிரகத்தை செய்து வணங்குகிற ஒரு குடும்பத்திலிருந்து ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. அழைக்கிற தேவன் எப்படி அழைக்கிறார் அந்த மனிதனை? உன் தேசத்தையும்
உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. விக்கிரகங்களையே தெய்வமாய் வணங்கி வந்த ஆபிரகாம் முதல் முறையாக உருவமில்லாத ஒரு கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆபிரகாமுடைய மனதை உருக்குகிறது. அந்த வார்த்தை ஆபிரகாமை இழுக்கிறது. ஆபிரகாமுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த வார்த்தை உண்டாக்குகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் கல்தேயருடைய தேசத்திலே ஊர் என்கிற பட்டணத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 75வது வயதிலே ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது அவர் ஒரு ஆறுதல் இல்லாத மனிதனாய், ஒரு புத்திர சந்தானத்துக்காக விக்கிரகத்திடத்தில் அவர் என்ன வணங்கி இருந்தாரோ அதே நம்பிக்கை அவரை அழைக்கிற தேவன் மேல அவர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனதை அறிந்தவர், ஆபிரகாமுடைய தேவைகளை உணர்ந்தவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் அழைப்பு. அல்லேலூயா. அழைப்பு. போ, நான் காட்டுற தேசத்துக்கு போ. நல்லா கொஞ்சம் தியானிக்கணும் இந்த செய்தியை. நம்ம அப்படி போனா அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பாருங்க, சில வேளையில ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அறிவுக்கு புரியாது, மனசுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். கர்த்தர் நம்மை அழைக்கும் போது தெளிவா அவருடைய வார்த்தைய நம்முடைய ஆவியில அதை பதிய வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. தெளிவா பேசுறவர் யாருன்ட்டு அறிந்து நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தை அதை வாழ்க்கையா ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்பது. ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு விக்கிரகங்களை பார்த்துதான் பழக்கமே தவிர உருவையில்லாத ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பழக்கம் கிடையாது. யோவான் 4:24 இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு தேவன் உடனே தன்னை வெளிப்படுத்தி காட்ட மாட்டார். அவர் வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையை அந்த மனிதன் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறானோ, எந்த அளவுக்கு அந்த திருச்சபை அந்த வார்த்தையை அனுபவிக்கிறோ, எந்த அளவுக்கு அந்த ஊழியக்காரர் அந்த வார்த்தையின் மேலே பற்றுதலா இருக்கிறானோ, அதை பொறுத்துதான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். முதலாவது தன் வார்த்தையை தான் வெளிப்படுத்துவார். பக்கத்தில் சொல்லுங்க, வார்த்தை வேற, அவர் வேற இல்லை. வார்த்தை தான் அவர். உன் கையில வார்த்தையா இருக்கிறது அவர் தான். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ அவரை தான் வார்த்தையா வச்சுட்டு இருக்கிற. உன் ஆவியில, கையில, உன் வீட்டுல. இந்த மாதிரி நீ இதெல்லாம் செய்யும் போது நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனா ஆபிரகாமுடைய தேவை ஒன்றுதான், ஒரு குழந்தை வேணும், அவ்வளவுதான். இதுதான் விக்கிரகம் கிட்ட கேட்டிருந்தார். இதுதான் இவர் மனசுல இருக்கிற ஒரே ஒரு தேவை. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி அழைக்கிறார். கவனமா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்யும் அந்த ஆறுதல் அது நமக்கு எப்படியெல்லாம் வருது அதை நம்ம தியானிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ உருவம் இல்லாத தேவனை சந்தித்த, அவர் சத்தத்தை கேட்ட அப்படின்றத விக்கிரகங்களை தெய்வமாய் வணங்கி வருகிற தேராகுடைய
குடும்பத்திலே இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லணும். அல்லேலூயா. மலடியா இருக்கிற சாராளுக்கு இந்த செய்தியை சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் இந்த தேசத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் இனத்தாரையும் விட்டு அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்ன்ற ஒரு செய்தியையும் சொல்லணும். நல்லா கவனமா கேளுங்க. தேராகுக்கு மூத்த மகனாகிய இந்த ஆபிரகாம் இந்த செய்தியை சொன்னா உண்மையாகவே தேராகு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா தேராகு விக்கிரகங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, அதை வணங்குகிறவரும் கூட. அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இங்க நாம அப்படி ஒரு சிலை வழிபாடு செய்துட்டு இங்க வந்திருக்கலாம். ராமே சொல்லுவோமா? இங்க வந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பக்தி வழிபாடு அல்லது நம்மளுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பக்தி இன்னைக்கு தேசத்துல எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. ஆனா தேவன் மேல பக்தியா இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம், நாம யாருன்றதுதான் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு பக்தி இருக்கு, வழிபாடு தெரியும், ஒரு கடவுளை எப்படி தொழுது கொள்ளணும் முறையா தெரியும். அல்லேலூயா. ஒரு கடவுளுக்கு எப்படி பலி செலுத்தணும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா உருவத்தை மறைத்துக் கொண்டு வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்துகிற இந்த தேவனை எப்படி தொழுது கொள்வது, இந்த தேவனுக்கு எப்படி பலி செலுத்துவது, எப்படி இந்த தேவனை ஆராதிப்பது, முதல் முறையாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு, சரி 330 கோடி தெய்வங்கள் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் சொன்ன இந்த தெய்வங்களை விட்டுட்டு உருவம் இல்லாத தெய்வத்தை நாம நம்பி போலாம் என்ற ஒரு முடிவெடுத்து தன் குடும்பத்துக்கிட்ட சொல்ல போறாரு. என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? தேராகு என்ன சொல்லுவார்? ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைன்ட்டு ஆபிரகாமுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த கடவுளை நம்பலாமா அந்த கடவுளை நம்பலாமான்ட்டு ஆபிரகாமுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இவ்வளோ தெய்வம் இருக்கு, இதெல்லாம் காப்பாத்தாம உருவம் இல்லாத ஒரு தேவன் என்ன அழைக்கிறாரு, நான் போறேன்ட்டு இவன் சொல்றானே, இந்த செய்திய நான் போய் அங்க சொல்றதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும். அல்லேலூயா. ஏற்கனவே ஆறுதல் இல்லாம ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அந்த தெய்வமா இந்த தெய்வமா எது நமக்கு உதவி செய்யன்ட்டு அலமோதி கொண்டிருக்கிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உரிமை இல்லாத ஒரு தேவன் திடீர்னு என்றவர் சொன்னவரு ஒரு குழந்தை தரேன்னு சொல்லாம எப்படி சொல்லிட்டாரு, பெரிய ஜாதி ஆக்கிடுவோம்னு. அப்படின்னா என்னவோ எனக்கு செய்ய போறாரு, ஆனா என் குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளணுமே. என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளனா கூட சாரால் ஏற்றுக்கொள்ளணுமே. அல்லேலூயா. நம்ம யார வேணாலும் சரி கட்டிடலாம், ஆனா ஒரு மனைவியை சரி கட்டுறது, ஒரு மனைவியை வசியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சத்துல வளையாது. அதுவும் சாராளுடைய கேரக்டர் தியானிக்கும் போது அந்த அம்மா ஒரு பயங்கரமான இரும்பு ராடு மாதிரி, அது கொஞ்சத்துல வளையாது. நெருப்புலயே வச்சா கூட அது வளையாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அது என்ன நினைக்குதோ, அந்த அம்மா என்ன நினைக்குதோ அதை தான் அந்த அம்மா செய்யுமா. யார் என்ன சொன்னாலும் அந்த அம்மா என்ன நினைக்குதோ அதை தான் செய்யுமா. பட் ஒண்டர்ஃபுல் லேடி, சூப்பரான ஒரு லேடி, நல்ல அழகான ஒரு பொம்பளை, அடுத்தவங்களை அடுத்தவங்களை கவரக்கூடிய அளவுக்கு பார்வோனே மயங்கிட்டானா பாத்துக்கீங்க. அந்த மாதிரி ஒரு அழகு, பேர் அழகு. இப்ப இந்த விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டு சொல்லணும்னா ஆபிரகாமுக்கு ஒரே குழப்பம். இப்ப சாரால் என்ன சொல்லுவாங்க, தேராகு திட்டுவாரு, அப்பங்காரன் திட்டுவாரு. இப்ப மனைவி உண்மையிலே இந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு தான் சொல்லும். இவ்வளோ சாமிக்கு இது கும்பிட்டுன்னு நமக்கு அதுவே எதுவும் செய்யல, உருவம் இல்லாத ஒரு கடவுள் போய் சொல்றாருன்ட்டு என்னை மாமனார் வீட்டை விட்டு கூப்பிடுறியா, நீ என்னை எங்கேயோ எடுத்து போய் சாப்பிடிக்கலாம் பாக்குறியா, அப்படிதானே சொல்லுவாங்க. எப்பவுமே மனைவிங்களுக்கு அந்த கம்பெனி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமா, எங்கன்னா கூப்பிட்டா எங்க வீடு இருக்கிற, எப்படி என்ன பார்த்துப்ப,
எப்படி என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவ, இதெல்லாம் கேட்டுதான் கூட வரும். இப்ப சாராளுக்கிட்ட இந்த காரியத்தை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய முறையில சொல்லி, ராமே சொல்லுவோமா, சொல்ல வேண்டிய முறையில அழகா சொல்லி அந்த அம்மாவை அப்படியே கொண்டுவாரு. பாருங்க, தகப்பனுடைய வீட்டை விடணும், அதான் தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிங்க, தகப்பனுடைய வீடை விடணும். அந்த மனுஷன் ஒரு பயங்கரமான பக்திமான் விக்கிரகத்தினால. ஒன்ஸ் போயிட்டான், நீ ஒரு அற்புதத்தை பெற்று வந்தா ஓகே, ஆனா நீ அப்படியே மலிட்டு தன்மையோட ரெண்டாவது வரக்கூடாது. அல்லேலூயா. உன் ஜாதி ஜனம் உன்னை நிக்க வச்சு உன்னை அசிங்கப்படுத்தும். ஒண்ணு உருவம் கடவுள் கூப்பிட்டாரு, நீ போற, உனக்கு ஏதாவது நல்லது நடந்தால் நன்றி கடவுளுக்கு. அல்லேலூயா. நான் கூட நன்றி சொல்றேன். ஆனா போன நீ அப்படியே வரக்கூடாது. சொந்த பந்தம் வேணாம், தகப்பன் வீடு வேணாம், தேசம் வேணான்ட்டு போற. போ, அனுப்பியிருக்க மாட்டாரு, இருந்தாலும் வந்திருப்பார் வெளியே. நல்லா கவனமா கேளுங்க. சாராளோடு கூட வருகிற இவரு ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துறாரோ அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. 75வது வயதுல அவர் கிளம்பி வந்துட்டார். தேவனாகிய கர்த்தர் தன்னை மறைத்து வார்த்தை மூலமாக வெளிப்படுத்தி ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மனுஷனை அழைக்கிறார். கவனிங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது எல்லாம் நடந்துச்சு. வீட்டை விட்டாரு, சொந்த பந்தங்களை விட்டுட்டாரு, தகப்பனுடைய வீட்டை விட்டாச்சு, தேசத்தை விட்டாச்சு, விட்டுட்டு கிளம்பியாச்சு. 12வது அதிகாரத்துல கிளம்புறாரு. 15வது அதிகாரம் வருது, கர்த்தர் பேசுறார். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாது. கவனிக்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கிளம்புறதுக்கெல்லாம் தைரியம் வந்துடுச்சு. ஆனா அழைச்சவரு இன்னும் அழைச்ச வேலையும் செய்யல. விளங்குதான சொல்றது? கவலை பெருகுது. ஏற்கனவே கவலையா இருந்தவர், ஏற்கனவே ஆறுதல் இல்லாம அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறவரு, ஏன்னா ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வெளியே வந்தவர் ஆபிரகாம். எல்லாருக்கும் 5 புள்ள 10 புள்ள அப்படி இருக்கு. ஆனா சொத்து இருக்குது, பெரிய ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு குழந்தை பாக்கி இல்லை. 12வது அதிகாரத்துல கிளம்பிட்டாரு. 13வது அதிகாரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்க கூடாரம் போடுறாரு, எகிப்துள்ள போறாரு. அந்த இடத்துல பார்வோன் ஒரு மனைவி மேல ஆசைப்படுறான். அந்த இடத்துல என்னவோ பண்ணிக்கிண்ணி சகோதரின்னு சொல்லி அங்கிருந்து மனைவி வெளியே கூப்பிட்டு வந்துட்டாரு. 14ஆம் அதிகாரம் ஓடுது. 15வது அதிகாரம் வருது. ஆபிரகாமுடைய கவலை அதிகமாகுது. அல்லேலூயா. ஆமா, மறுபடியும் அப்ப வீட்டுக்கு போக முடியாது. ஐயோ, உருவம் இல்லாத கடவுளை நான் நம்பினது தப்புதான் சொல்லி அங்க போனாலும் குடும்பத்துல எல்லாம் அவமானப்படுத்துவாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் அவமானப்படுத்துவாங்க. அல்லேலூயா. சாராளுக்கு பதில் சொல்லி ஆகணும். மனசுல கவலை அதிகமாகுது, பயம் வந்துடுச்சு. திரும்ப போனா நம்ம குடும்பம் நம்மளை சேர்த்துக்காது, அவமானப்படுத்துவாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சாரால நம்ம சமாளிக்க முடியல, பயம் வருது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அழைச்ச உடனே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கல, அழைச்ச உடனே அற்புதம் நடக்கல, அழைச்ச உடனே ஆபிரகாமுடைய மனசுக்கு உண்டான தேவைகளை கர்த்தர் செய்யல. அழைச்சிட்டாரு, சம்பந்தப்பட்ட ஆவணம் கிளம்பி வந்துட்டாரு. கர்த்தர் அப்படியே பார்க்கிறார் ஆபிரகாமுடைய டிராவலிங், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். ஆபிரகாமுடைய நம்பிக்கை, விக்கிரகத்து மேல இருந்த நம்பிக்கைக்கும் இப்போ என் மேல இருக்கிற நம்பிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கிறார். மனசுல ஆறுதல் இல்லாம, சமாதானம் இல்லாம, பயத்தோடு கவலையோடு அப்படியே பொறுமையா நாளை கழிக்கிறார். முதல்ல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத. அல்லேலூயா. ஏன்னா பயம் உன் விசுவாசத்தை கெடுத்துரும்.
பயம் உன்னை உறுதியா நடக்க விடாது. பயம் என்னுடைய வாக்கு தத்துவத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற விடாது. பயம் என்பது ஒரு ஆவி. அல்லேலூயா. அந்த பயம் என்கிற ஆவியை உனக்குள்ள நீ சுமக்க சுமக்க நீ கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பெறாமையே கொள்ளுவ. எந்த ஒரு கிறிஸ்தவர், எந்த ஒரு ஊழியக்காரன், எந்த ஒரு திருச்சபை பயத்தை விட்டு வெளியே வருதோ அன்னைக்கு கர்த்தருடைய காரியங்கள் நடக்கும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ முதல்ல பயப்படாதப்பா, பயப்படாத. ஐ ஃபாலோ யூ. நான் உன்னை ஃபாலோ பண்றேன், நான் உன்னை பார்க்கிறேன். நீ எங்கெல்லாம் போற, நீ எப்படியெல்லாம் பேசுற, நீ என்னெல்லாம் நினைக்கிற, எல்லாத்தையும் நானு பார்த்துனே வரேன். ஸோ உனக்குள்ள பயம் அதிகமாயிடுச்சு. எல்லாருக்கும் பதில் சொல்லணுமே, பயப்படுற. முதல்ல நீ பயப்படாத. அடுத்தது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாம் ஆபிரகாமுக்கு புதுசா இருக்கு. ஆபிரகாம் பயப்படுற மனுஷன் கிடையாது. ஆனா பயம், நம்பி வந்தவர் என்ன செய்வாரோ, என்னை நம்பி வந்தவருக்கு நான் என்ன செய்ய முடியுமோ, என்னை அனுப்பி வச்ச என் குடும்பத்துக்கு நான் போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா தானே போகணும். அந்த பயமை தவிர வேற பயம் இல்லை. கவனிங்க, அவர் அப்படி சொன்ன உடனே வாசிங்க 2வது வசனத்தை. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ராமன் சொல்லுவோமா? மேல சொன்னாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருப்பேன். ஆனா அந்த வார்த்தை பாருங்க, அவருடைய மனசுக்கு ஒரு ஆறுதலா இல்லை. அந்த வார்த்தை அவருடைய மனசை தேற்றல. அந்த வார்த்தை ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறாரு, அதற்காக தான் என்னை கொண்டு வந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு திட நம்பிக்கையை உண்டாக்கல. அவர் சொல்லி முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, அடியனுக்கு என்ன தருவீர்? யோசிக்கணும். சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க எதிர்பார்த்த ஆறுதல் கிடைச்சிருச்சா? சமாதானம் கிடைச்சிருச்சா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? ஏதாவது நீங்க தேவனிடத்திலிருந்து வித்தியாசமா அனுபவிக்கிறீங்களா? இல்ல ஏதாவது வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காக நீங்க கொடுத்திருக்கிறீங்களா? உங்களை அழைச்சதுக்காக அவர் சந்தோஷப்படுறாரா? இல்ல அழைத்தவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்க விசுவாசம் பெருசா இருக்கா? ஆபிரகாம் அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்ட வார்த்தைக்கு உள்ள நிறைய விஷயம் இருக்குது. உங்க வார்த்தையை நம்பிதான் எங்க அப்பா வீட்டை விட்டார். அடியனுக்கு சத்தமா சொல்லுங்கண்ணா, உங்க வார்த்தையை நம்பிதான் என் சொந்த தேசத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். அடியனுக்கு உங்க வார்த்தையை நம்பிதான் என் சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்தேன். அடியனுக்கு என்ன தருது? நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். ஆனா நான் விட்டுட்டு வந்தது எல்லாமே சாதாரணமான விஷயம் இல்லை. அல்லேலூயா. என் வாழ்வு ஆதாரத்தையே நான் விட்டுட்டு வந்தேன். அடியனுக்கு என் மனைவி கேட்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் நான் பொறுமையா பதில் சொல்லி இது வரைக்கும் வந்திருக்கிறேன். அடியனுக்கு என்ன தருது? நிச்சயமா கேள்வி கேட்க இடத்துல ஆபிரகாம் இருக்கிறாரு, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சத்தமா சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு. என்ன வாங்க சொல்லிட்டீங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு நேரத்துல பூஜை சாமான் தூக்கின்னு சுத்தின்னு இருந்த என்ன என்னவோ சொல்லி கூப்பிட்டீங்க, சபை உள்ள வந்துட்டேன். 4 நல்லது கெட்டது போக முடியல. 4 பேரா மாரி என்னால மேக்கப் பண்ணி சுத்த முடியல. பூ எடுத்தேன், பொட்டு எடுத்தேன், மெட்டி எடுத்தேன், தாலி எடுத்தேன், அது எடுத்தேன், இதை எடுத்தேன். இருக்கா கேள்வி நிறைய? எல்லாத்தையும் விட்டேன். அடியனுக்கு என்ன தருது? கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சத்தமா சொல்லியா? பின்னாடி சொல்லுங்கம்மா.
பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தேவன் இருக்கிறார். அழைக்கப்பட்ட நம்ம கிட்ட தப்பு இருக்கா? அழைத்தவர் மேல தப்பு இருக்கா? சத்தமா சொல்லுங்க. அழைத்தவர் மேல தவறா? அழைக்கப்பட்ட என் மேல தவறு இருக்கா? அழைத்தவரோ உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எதற்காக அழைத்தாரோ அது அப்படியே செய்வார். ஆனா அழைக்கப்பட்ட நான் அழைத்தவருக்கு ஏற்ற வாழ்க்கையை, அழைத்தவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை நான் செய்வேன் என்று சொன்னார், அழைத்தவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர். அவர் என்ன கேட்கிறார்? அடியேனுக்கு என்ன தருவி? வாசியுங்கள். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இந்த வார்த்தைக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு, பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்கு. அழகு மனைவியா இருக்கிற என் சாரால் மலடியா இருக்கிறார். அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமையும், ஒரு கணவனா நான் அவளுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன். என்னை அழைத்தவரா நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு ஒரு குழந்தை கூட இன்னும் எனக்கு கொடுக்காம நீங்க காலத்தை கடத்துறீங்க. அந்த இடத்துல அவர் என்ன ஒரு 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 கோரிக்கை வைக்கிறாரு? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, என்னை பெரிய ஜாதியாக்குவீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க, என்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவீங்க. ஓகே, இப்போ என்ன அனுப்பி வச்ச என் குடும்பத்துக்கும், என் இனத்தாருக்கும், என் மனைவிக்கும் நான் ஒரு சரியான மனுஷன், என்னை அழைத்து நீங்க சரியான கடவுள் என்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும். ஏன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சாராய்க்கு பிள்ளை இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் தெரியுமா? 3-4 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல, பின்னும் ஆபிரகாம், தேவரீ எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, தேவரீ எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, கொடுக்கலையப்பா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தேனே, கொடுக்கலையே, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, சமாதானம் இல்லை, படுத்தா தூக்கம் இல்லை, யாருக்கும் பதில் சொல்ல முடியல, திரும்ப என் அப்பா வீட்டுக்கு போக முடியாது, சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம கடவுளெல்லாம் விட்டு போனியடா, நம்ம தெய்வத்தெல்லாம் விட்டு போனிய, என்ன நல்லா இருக்கிறேன்னு கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? உன்னை அழைச்ச தேவன் உன்னை நல்லா வச்சுக்கிறாரான்னு கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆண்டவருக்கு கொஞ்சம் ஆபிரகாமுடைய வார்த்தை மேல அவருக்கு கோபமும் பரிதாபமும் வருது. 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபிரகாம் ராத்திரி நேரத்துல வெளியே கூப்பிடுறார், வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு. அல்லேலூயா. நீ மத்த தெய்வத்தை நம்புற மாதிரி என்ன நம்புற? அல்லேலூயா. மத்த தெய்வத்தை வழிபட்ட மாதிரி என்னைய வழிபடலான்னு பாக்குற, மத்த தெய்வத்துக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுக்கணும்னு பாக்குற. அல்லேலூயா. வாழ்க்கை அதுக்கு ஒத்து போகும், எனக்கு ஒத்து போகுமா? நான் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணன், மகா பரிசுத்தம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். வெளியே வா. நடு ராத்திரியில 2 பேரும் பேசுறாங்க. ராத்திரி நேரத்துல தூக்கம் வரல ஆபிரகாமுக்கு, மனசை போட்டு அந்த எல்லா விஷயங்களும் போட்டு கசக்கி எடுக்குது. ராத்திரில தூக்கம் வரல, வெளியே கேட்கிறாரு, அடியனுக்கு என்ன தருவி? சொல்றாரு, வெளியே வா, பஸ்ல பக்கத்துல கை பிடிச்ச, வெளியே வா, சில காரியத்தை விட்டு நீ முதல்ல வெளியே வா, கம் அவுட். பயம், அங்க பிடிச்ச பயம் இங்க வரைக்கும் ஒண்ணு பின்தொடருது, வெளியே வா, பக்கத்துல கை பிடிச்ச, முதல்ல வெளியே வா.
அற்ப விசுவாசத்தை விட்டு வெளியே வா. பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வா. இருண்ட வாழ்க்கையை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. வாழ்க்கை மலட்டுத்தன்மையா இருக்குது. கார் இருள் உன்னை மூடிக்கிட்டு இருக்கு. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு தெரியல உனக்கு. வெளியே வா. முதல்ல வெளியே வா. வெளியே வா. மேலப்பா பக்கத்துல சொல்லுமா, பக்கத்துல சொல்லு. கொலோசியர் 3:2 வாசி. பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். நீ தேவ பிள்ளையா? நீ என்னால அழைக்கப்பட்ட பிள்ளையா? என்ன ஆராதிக்கிற பிள்ளையா? என்ன விசுவாசிக்கிற பிள்ளையா? உனக்கும் எனக்கும் சரியான உறவு இருக்கா? உன் பந்தமா என் பந்தமா சரியா இருக்கா? நீ ஆவியில நடத்தப்படுறியா? ஆவிக்குரிய சிந்தை இருக்கா? மேலப்பா பக்கத்துல சொல்லு. மேலப்பா. ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ மேலப்பா. ஆறுதல் வேணுமா? மேலப்பா. சமாதானம் வேணுமா? முதல்ல வெளியே வா. பக்கத்துல சொல்லு. தட்டி சொல்லு. முதுகு போட்டு சொல்லு. முதல்ல வெளியே வா. ரெண்டாவது மேலப்பா. இப்ப ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு சத்தியத்தை சொல்ல வராது. நீ சும்மா இங்க இருக்கிறவங்களே பாக்குற, கொண்டாடிய பாக்குற, அது நான் சொல்லுமோன்னு தெரியல. அப்போ வீட்டை நினைக்கிற, சொந்த பந்தங்களை நினைக்கிற, இதெல்லாம் நினைச்சு பயந்திய. என்ன நினைச்சியா? என்ன நினைச்சியா? அழைத்த நான் என்ன செய்வேன் உனக்கு தெரியுமா? எப்ப செய்வேன் உனக்கு தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்கிட்ட. அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நேர்த்தியாய் செய்து ஓங்கி வளர செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல ஒரு தலையை உயர்த்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு தேவனை பத்தி தெரியல. முதல்ல என்னடா புலம்பிக்கினே இருக்கிறான். நோய் 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 நோய். வா வெளியே வா. வெளியே வந்து மேல பாரு. என்ன சொல்றாரு அடுத்தது? நட்சத்திரங்களை இது ஏன் இப்படி கேட்டாரு? இது மனுஷனால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வெளியே உட்காந்துருக்கவங்களா? ஒரு மனுஷனாலே நட்சத்திரத்தை எண்ணி முடிக்க முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். கடல்ல இருக்கிற மண்ணை எண்ணி முடிக்க முடியாது ஒரு மனுஷனால, அவருக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்த சொல்றாரு, நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால். ஏன் இப்படி சொன்னாரு? ஏன் இப்படி சொன்னாரு? உன்னால முடியாதது என்னால முடியும். அல்லேலூயா. உன்னால முடியுமா? உன்னால முடியாது. அது என்ன முடியுமா? உன்னால முடியாது, என்னால முடியும். உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். அல்லேலூயா. என் வாக்குத்தத்தம் அப்படிதான். அல்லேலூயா. ஒரு குழந்தைக்காக என்னை நம்பின்னு இருக்கிற, ஆனா என்னுடைய திட்டமோ உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கணும். அல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கணும். உன் அறிவுக்கு புரியாத அற்புதம் செய்யணும். உன்னை அதிசயங்களை காண பண்ணணும். அல்லேலூயா. அப்படிதான் நான் நினைச்சு அழைச்சேன். ஆனா என்ன எல்லாம் ஒண்ணு இல்லையே. உன் பக்கத்துல சொல்லு. ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒரு வீடு இல்லையே, இது இல்ல அது இல்ல, ஒண்ணு ஒண்ணா எதிர்பார்க்கிற. உன்னை அழைச்சவரு உன்னை பெருசா நினைச்சுட்டு இருக்கிறார். பக்கத்துல சொல்லு. உன்னை பெருசா நினைச்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கடன் பிரச்சனைக்காக அழுகுற, கடன்காரனை பார்த்த பிச்சின்னு ஓடிடுற, வீட்டு வாடகை கட்ட முடியலன்ட்டு 28ஆம் தேதி வந்தாலுமே வெளியே ஓடிடுறேங்கண்ணா. கடன் வாங்கும் போது நல்லா வாங்க தெரியுது, கொடுக்கும் போது அழுகுற. எப்பவுமே வசனமும் நானும் ஒழுங்கா இருக்கணும். அல்லேலூயா. கடன் வாங்காது இருப்பாயாக கர்த்தர் சொல்லிட்டாருனாக்கா அந்த பக்கமே போகக்கூடாது. மிஞ்சி போனா உயிர் போவோம், செத்தா பரலோகம் போகல. கையை தட்டி கர்த்தர் சோத்திரம். மிஞ்சி போனா என்ன போகும்? அதுக்கு மேல எதனா போகுமா? இங்க வாழ்ந்துன்னா நமக்கு என்ன சிலைகளை வைக்க போறாங்களா? ஆனா கூட இருந்து ஒலை வைப்பாங்க. ஆமா. இங்க நம்ம எப்படா நம்ம வாழ்க்கையை முடிக்க போறோம்னு தான் பார்க்கணும். இங்கே குச்சி வச்சு நான் வாழ போறேன். பக்கத்துல சொல்லு. இங்க நீ வாழ்ந்து பேச்சதெல்லாம் போதும். மூட்டையை கட்டு, ஆயத்தமாயிரு, அழைத்தவர் வருகிறான். ராமேன்னு சொல்லு. ஆபிரகாமு கிட்ட எப்பா இதை என்னன்னு சொன்னாரு? ஆபிரகாம் திருத்தின்னு மூச்சிருப்பாரு. எங்க பார்த்தாலும் நட்சத்திரம் மாதிரி. எப்ப என்றது? எண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆபிரகாமுடைய வயசே முடிச்சிடும். ஆனா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன முடியாது. ஆண்டவர் சொன்னார், இவ்வண்ணமா இருப்பப்பா. இப்ப பாருங்க,
அவர் அப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் விசுவாசித்தார். அதை அவர் நீதியா எண்ணினார். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டிராவல் பண்றாங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆண்டவர் சரியா பேசுறாரு. வாசிங்க. தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து நல்லா கவனிங்க. 75வது வயதுல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆபிரகாம 24 வருஷம் ஃபாலோ பண்றாரு. 24 வருஷமா ஆபிரகாம அப்படியே வச்சிருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. 15ஆம் அதிகாரத்துல எப்படி ஆசீர்வதிப்பன்னு சொல்லிட்டாரு. ஆனா 17வது அதிகாரம் வரும்போது சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். I am almighty God. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. 24 வருஷம் நான் உன்னை ஃபாலோ பண்றேன். உன்னுடைய ஆராதனையை ஃபாலோ பண்றேன். உன் ஜெப நேரத்தை நான் ஃபாலோ பண்றேன். உன் விசுவாசத்தை நான் ஃபாலோ பண்றேன். உன் பக்தியை நான் ஃபாலோ பண்றேன். உன் நம்பிக்கையை, உன் வாயின் வார்த்தையை நான் ஃபாலோ பண்றேன். உன்னுடைய நடத்தையை, உன் வாழ்க்கையினுடைய முறைகளை நான் ஃபாலோ பண்றேன். 24 வருஷமா ஃபாலோ பண்றேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நீ உனக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற. நான் எனக்கு ஏத்த மாதிரி நீ வாழ்வியான்னு பார்க்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஏற்ற மாதிரி நீ வாழும் போதுதான் என்னுடைய பங்கு உனக்கு. அல்லேலூயா. உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு என்கிட்ட இருக்கு. அந்த பங்குக்கு ஏத்த வாழ்க்கை உங்ககிட்ட இருந்தா என் வார்த்தை நிறைவேறும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ எங்கேயோ நம்ம பாத்திரத்துல லீக்கேஜ் இருக்குது. பக்கத்துல சொல்லு, எங்கேயோ கர்த்தர் போட வேண்டிய ஆசீர்வாதத்தை தக்க விடாத அளவுக்கு உன் பாத்திரத்துல லீக்கேஜ் இருக்கு. கர்த்தர் என்ன சொன்னாலும் பொத்தலான பையில போன மாதிரி அது போயிடுது எங்கேயாவது. நீயும் ஆராதிக்கிற, வசனம் கேட்கிற, எல்லாம் கேட்கிற, நீயாவே இருக்கிற. பக்கத்துல சொல்லு, நீ சொல்லாத கோவப்படுவாங்க. நீங்களாவே ஆபிரகாம் அழைச்சிட்டாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்ல. அவர் என்ன சொல்லிட்டாரு 17ஆம் அதிகாரத்துல, உத்தமனாயிருப்பா, உத்தமனாயிரு. என்கிட்ட வந்துட்ட, என் வார்த்தையை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட. ஆனா உத்தமனாயிரு. சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், சில பலவீனங்கள், சில வியாதிகள், சில வியாகுலங்கள், சில தவிப்புகள், சில காரியங்களும் வாழ்க்கையில நடக்கும். உண்மைதான். ஆனா என் கையில இருந்துதான் அது உனக்கு வருது. என் கையில தான் நிற்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கையில தான் இருக்கிறோம். ஆனா இது எல்லாமே நமக்கு நடக்குது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. நாம இந்த இடுக்கமான வாசல் வழியா ஏன் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் சொன்னா, இந்த இடுக்கமான வாசல் வழியா நம்ம பிரவேசிக்கும் போதுதான் நாம் நம்மை வெறுத்து கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை இழந்து நித்திய வாழ்க்கையை சுதந்திரிப்போம். ஒருவன் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கும் போது முடிவு நித்தியம். ஆபிரகாம் கிட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு, நீ உத்தமனாயிரு. உன் பார்வையில, உன் பேச்சில, உன் நடத்தையில, நீ குடும்ப நடத்துற முறையில, சபை உள்ள, சமுதாயத்துக்குள்ள எல்லா இடத்திலும் நீ உத்தமனாயிரு. அல்லேலூயா. உன்னுடைய உத்தமம் பரிபூர்ணப்படும் போது என்னுடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில பலிக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள ஒரு கர்வம் இருந்துச்சு. சாரால் எப்போ வேணா புள்ள பெத்து கொடுத்துருவா. என் மனைவி ரொம்ப பியூட்டியா இருக்கிறா, அழகா இருக்கிறா பார்க்க. ஆமா, ஆண்டவர் ஃபாலோ பண்ணிக்கினே வராரு. எப்போ அவர் வாயை திறந்து சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அவ கிழவி ஆயிட்டா, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு நின்னு போச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரோ, கர்த்தர் சொன்னாரு, நான் அடுத்த முறை வருவேன், உன் மனைவி கர்ப்பமா இருப்பா. அல்லேலூயா. உன் கர்ப்பம், உன் திமிரு, உன் அகங்காரம், நான் பார்த்துப்பேன்,
அது நம்மளுடைய அழகு, ஆடம்பரம் எல்லாத்தையும் நம்ம ஒரு நாள் உடைக்கணும். ராமன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு முன்னாடி ஒரு நாள் உடைக்கணும். ஆபிரகாம் சாராளுடைய அழகில் அப்படியே இருந்தார். புள்ள பெத்துறோம். கர்த்தர் சாராளுடைய கர்ப்பத்தை சாக வச்சு, அது ஆபிரகாமுடைய வாயினால பேச வச்சு, ஐ எம் நத்திங், இனி ஒன்றும் முடியாது, ஏதாவது நீங்க செய்யணும், இல்லைனாக்கா என் சந்ததி இதோட முடிஞ்சிடும். கர்த்தர் சொல்றாரு, நான் வருவேன், அடுத்த முறை உன் மனைவி கர்ப்பமா இருப்பான். ஆதியாகமம் 21:1 வாசி, சத்தமா வாசி. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கால தாமதமாச்சு. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைக்கப்பட்ட மனிதனோ சில புலம்பலோடு வியாகுலத்தோடு ஆண்டவர் சொன்ன ரூட்ல போல. திடீர்னு அவர் பார்த்த எகிப்துக்குள்ள போனாரு, ஆகார கூட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் பார்வோன்னு கொடுத்தான், வாங்கிட்டு வந்துட்டு. அதுவே தப்பு. அந்நிய தெய்வங்களுக்கு படைச்ச அந்த பாத்திரம், நகை கிகை எல்லாத்தையும் கொடுத்து அவன் மனைவி மேல ஆசைப்பட்டு மனைவியை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கணும். பார்வோன் கொடுத்ததையும் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்ட, ஓகே. ஆனா எகிப்தின் அடிமை வந்தப்ப அது தேவனுடைய திட்டத்துல இல்ல. உன் உத்தமத்துல நீ தவறிட்ட. அடுத்தது மனைவி சொன்னான்ட்டு எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு கூட நீ சேர்ந்து ஒரு புள்ள பெத்தப்ப அங்க நீ உன் உத்தமத்தில இருந்து வெளியே வந்துட்ட. அல்லேலூயா. இப்படி சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை ஆபிரகாம் தேவ சமூகத்துல செஞ்சாரு. 14 அதிகாரத்துல சொன்னாரு, உத்தமனா இரு, 24 வருஷம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டேன், இனியாவது வாக்கு தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி நீ மாறல, உன் மனைவி மனைவியாவே செத்துருவா, உன் சந்ததிக்கு நீ ஒரு சாபக்கேடாயிடுவ. அல்லேலூயா. ஆசீர்வாதம் உனக்கும் உன் சந்ததிக்கும் பலிக்காது. நீ அப்படியே இருப்ப. குடும்பம் விருத்தி அடையாது, பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது, சபை வளராது, ஊழியம் நடக்காது, நீ அப்படியே இருப்ப. கர்த்தர் சொன்னாரு, நீ உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. பாருங்க, சாராளை தேவன் கடாட்சி பண்ணினார். வாசிங்க தொடர்ச்சியாக. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே, இதைதான் நீங்க விசுவாசிக்கிறோம். தேவன் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், அப்போது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். எலியேசரை ஆசீர்வதிங்க. எலியேசர் யாரு? எலியேசர் யாருப்பா? ஏன் அவனை ஆசீர்வதிங்க என்கிட்ட பிரேயர் பண்ற? உன் வாய்க்கு வந்த மாதிரி கண்ட ஜபத்தை பண்ணாத என்கிட்ட. அல்லேலூயா. திடீர்னு அடிமை பெண்ணாகி ஆகாரோடு கூட சேர்ந்து இஸ்மவேலை ஆசீர்வதி சொல்ற. நான் உன்னை அழைச்சேன், உன்னைதான் டார்கெட் பண்ணிருக்கிறேன். அல்லேலூயா. நீ தான் என்னுடைய திட்டத்துல இருக்கிற, நீ தான் என் கட்டத்துல இருக்கிற. கையை சொல்லு, கையை பிடிச்சி சொல்லு. கண்டதுக்கெல்லாம் ஜெபிக்காது. வாய்க்கு வந்ததுல கர்த்தர்கிட்ட பேசாது. அவனை ஆசீர்வதி, இவனை ஆசீர்வதி. முதல்ல நீ பிரியாணி துட்டு மற்றவனுக்கு கொடுக்க பாரு. அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படு, மற்றவன் ஆசீர்வாதிக்காக ஜெபப்படு. அல்லேலூயா. நீ பழைய சோறு துண்ணுக்கிற, அடுத்தவனுக்கு பிரியாணி கூட ஆண்டவரே. எலியேசர் என் லிஸ்ட்லயே இல்ல, இஸ்மவேல் என் லிஸ்ட்லயே இல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினது ஈசாக்கு. அல்லேலூயா. ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு, உத்தமனாயிரு. முதிர் வயதில் ஆபிரகாமுக்கு ஆறுதல் கிடைக்குது. முதிர் வயதுல பயப்புல வாலிபம் மாதிரி யோசிக்கிறார். அல்லேலூயா. வாலிபனா இருக்கும் போது நடக்க வேண்டிய அற்புதம் கிழவனா நடக்கும் போது, அல்லேலூயா, தடுமாறி நடக்கும் போது கர்த்தர் ஒரு ஈசாக்கு கொடுத்து என் வாழ்க்கையை இளமையாக்கிட்டார். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, நீ செத்தால வாக்கு தத்துவம் பலிக்கும். அல்லேலூயா. நீ உருகுலைஞ்சு போனால உன்னை அழைச்சவர் உன்னை மறுபடியும் வாலிபனை போல மாற்றுவார். உன் இள வயதில் உன்னை அல்லேலூயா நினைத்தவர். ஆபிரகாமுக்கு இந்த அற்புதம் ஒரு பெரிய திகைப்பு. பிள்ளை பெறாத மலடி சாராள் இப்பொழுது பிள்ளைக்கு பால் கொடுக்கிறா. இதை எவன் ஒத்துப்பான்? அல்லேலூயா. என் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலுமே அது ரொம்ப
பயங்கரமா இருக்கும். பக்கத்துல சொல்லு, ஆண்டவருடைய அற்புதம் உன் வாழ்க்கையில உன் அறிவுக்கே புரியாது, யாரும் உனக்கு பதில் சொல்லக்கூட முடியாது. அப்படி ஒரு அற்புதம் உனக்கு வெயிட்டிங்ல இருக்கு, அப்படி ஒரு அற்புதம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் தேவன் தரும்போது ஆறுதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தேவ சமூகத்துல இருக்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவருடைய ஆறுதல், அவருடைய சமாதானம், அவருடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆறுதல் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவரிடத்துல வருகிறவரை புறம்பே தள்ள மாட்டார். அவர் அப்பா பிதாவை கூப்பிடும் போது மன இறங்கி அற்புதம் செய்வார். அடுத்த முறை இந்த திருச்சபை ஒரு அற்புதத்தை கண்டிருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்கணும். அந்த ஆபிரகாமுக்கு நடந்தது, உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். ஊழியக்காரனா பலிபீடத்தில் பிரசங்கிக்கிற. அல்லேலூயா. அடுத்தது தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. எல்லாம் எழுந்து நில்லுங்க. ஓ ஹல்லேலூயா. ஒரிஹலதரபல சந்தரியந்தரே ரிகலதரியந்தரபலபா ரிபல சந்துரிய கரபலபா ஓரஹல சிகதரியந்தரே. எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களுடைய ஆறுதல், எங்களுடைய சமாதானம், எங்களுடைய மறுவாழ்வு, எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய மீட்பு, எங்களுடைய நித்தியம், எங்களுடைய சத்தியம் நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான்.